வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு பெரிய கடன் பிரச்சனை இருக்குங்க. இந்த கடனில் வெளிய வரதுக்காக நான் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும், அதில் ஏதாவது ஒரு தோல்வி வந்துட்டே இருக்கு. இந்த கடனை பற்றி நினைக்க எனக்கு பயமாவே இருக்கு. கடன் பிரச்சனை சில பேருக்கு ரொம்ப சாதாரணமா தோணும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்கள ரொம்ப சாதாரணமா தோணும். ஆனா கடன் பிரச்சனை சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கங்களேன், அவருக்கும் அவரோட உடம்பு சார்ந்த ஒரு விஷயம். அவங்களோட முடிஞ்சு போயிடும். ஆனா கடன் பொறுத்தவரைக்குமே மனிதர்களை சார்ந்து இருக்கிறவங்களுடைய பிரச்சனை. ஸோ உறவு ரீதியா, நண்பர்கள் ரீதியா, ஃபேமிலி ரீதியா சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். கருத்து வேறுபாடு வரும், மனஸ்தாபம் வரும், அவமானப்படுத்துவாங்க, குத்தி காட்டுவாங்க, ஏளனம் பண்ணுவாங்க. நம்ம எந்த முயற்சி செஞ்சாலும் அது ஏதாவது ஒரு குறை சொல்லி நம்மளை சாகடிப்பாங்க. ஸோ இதுதான் கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வரதுக்காக நான் எவ்வளோ பணம் ட்ரை பண்ணாலும் எங்களுக்கு பணமே கிடைக்க மாட்டுது. என் கையில் பணமே இல்லை. என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் மக்கள் எல்லாம் நோண்டிட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. என்ன ஸ்டெப் எடுத்தாலும் ஏதாவது குறை சொல்லி இதையா செய்ய போகிற, இன்னுமா நீ இப்படி இருக்கிற, மாறவே மாட்டியா, இப்படியே தான் இருப்பியா, இன்னும் பிஸ்னஸ் தான் பண்ண போறியா, இவ்வளோ கடன் பிரச்சனைக்கு வேறு எதாவது பண்ணலாமேன்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை சொல்லி நம்ம டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணதே தெரியல. அப்படி ஒரு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ. ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 2 நண்பர்களை பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ரொம்ப போராம பிடிச்சவர், ஒருத்தர் ரொம்ப நல்லவர். இந்த நல்லவர் சொல்றவர்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குதிரை பண்ணை வச்சுருக்காரு. இந்த போராம பிடிச்சவர்கிட்டயும் நிறைய விதமான குதிரைலாம் பண்ணையெல்லாம் வச்சுருக்காரு. என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நல்லவருடைய குதிரை பண்ணையில் பார்த்தீங்கன்னா, நல்ல குதிரைகள் இருக்கும், நல்ல தரமான குதிரைகள், சொல் பேச்சை கேட்கக்கூடிய குதிரைகள் இருக்கும். நீங்கள் போனா போகும், நில்லுனா நிற்கும், ஜம்ப் பண்ணா ஜம்ப் பண்ணும், எல்லாம் ஒழுக்கமாக அவர் வளர்த்துருப்பார். அதே போல் இவர்கிட்ட இருக்கிற குதிரைகளும் இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்காது. இவர் கொஞ்சம் போராமையாக இருப்பார். இவங்ககிட்ட என்ன எல்லாமே பக்காவாக நடக்குதுன்னு ஒரு போராமையோடு இவர் இருந்தார். ஒரு நாள் என்னாச்சு, இந்த 2 பேரும் சந்திக்கிறாங்க. நம்ம ஒரு குதிரை ஒரு ஓட்டத்தை வைப்போமே, ஒரு போட்டி பந்தயம் வைக்கலாமே, ஓட்டப்பந்தயம் போல் வைக்கலாமே, ₹1,00,000 வின்னிங் ப்ரைஸ் சொன்னார். நல்ல மனுஷனுடைய 3 குதிரைகள், போராம பிடிச்சவர் 3 குதிரைகள் போட்டியில் இறங்குதுங்க. இந்த போராம பிடிச்சவர் என்ன பண்ணுறாரு, இவர் நல்லவருடைய 3 குதிரையை பற்றி விசாரிக்கிறாரு. இந்த குதிரைகள் நல்லா இருக்குமா எப்படி? ஏன்னா இவரோட குதிரையை அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணணும்ல. அதனால அவர் கேட்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள் என்ன சொல்கிறாங்க, 3 குதிரையில் 2 குதிரை நல்ல குதிரை, நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய குதிரை, சொல் பேச்சு கேட்கக்கூடிய குதிரை, ரொம்ப அழகான குதிரை, என்ன சொன்னாலும் ஓடும். அதாவது எங்கள் ஜில்லாவிலே அதான் செம்மையாக ஓடக்கூடியது, சூப்பராக செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் அந்த ஒரு குதிரை ரொம்ப சோர்வாக தான் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகாது. அந்தளவுக்கு ஒரு நல்ல சூப்பரானதாக சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் எஜமான் எதுக்கு அதை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காருன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. இவர் விசாரிச்சுக்கும், ஓகே நம்மளுடைய டார்கெட் அது 2 குதிரை தான். அந்த குதிரையை காட்டில் நம்மளோட குதிரைகளை தயார் பண்ணணும். இவர் குதிரைகளை தயார் பண்ணும்போது அந்தளவுக்கு இவர்கிட்ட பெரிய குதிரைகள் இல்லை. எல்லாம் சாதாரணமான ஒரு குதிரைகள் தான் வச்சுருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணார், குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறாரு. இந்த குதிரைகளை டிஸ்கரேஜ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது, இந்த 70 கிலோமீட்டரில் ஒவ்வொரு 20 கிலோமீட்டருக்கும் ஓய்வு கொடுப்பாங்க. குதிரைகளுக்கு ஓய்வு கொடுத்து உணவு கொடுப்பாங்க, அந்த சாப்பாட்டு தண்ணிலாம் காட்டுவாங்க. முதல் 20 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லா குதிரையும் ஓடி முடிக்குது. அது ஓய்வு எடுக்குது. ஓய்வு எடுக்கிற நேரத்தில் நல்ல மனுஷனுடைய 3 குதிரை காதுலையும் அந்த மக்கள் அந்த வேலையாட்கள், அதாவது இவர் அனுப்பிச்சு அந்த போராம பிடிச்சவர் அனுப்பிச்சு அந்த வேலையாளர்கள் சொல்கிறாங்க, நல்லபடியாக 20 கிலோமீட்டர் வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் தான் பிரச்சனை இருக்குது, பெரிய கல்லுலாம் இருக்குது, முள்ளுலாம் இருக்குது, எப்படி ஓட போகிறீங்க தெரியல, இதுக்கப்புறம் நீங்கள் கல் முள்ளை கடந்துடலாம், ஆனால் மலையை நீங்கள் ஏறுறது ரொம்ப கஷ்டம், மூச்சு வாங்க, உங்களுக்கு வெயில் அடிக்கும், கண்ணுலாம் எரியும், காலெல்லாம் உங்களுக்கு சூடாகிடும், நிறைய பேர் அந்த மலையை தாண்டும் முன்னாடி செத்துருவாங்க, அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும், பார்த்து ஓடுங்க அப்படி சொல்கிற மாதிரி அது குதிரைகளை சொல்ல சொல்ல குதிரைகளுக்கு புரியுது. ஏன்னா அது சொல் பேச்சு கேட்கக்கூடியது, மனுஷங்களோட பேசி பேசி அது நல்லா வளர்ந்ததுனால அது புரியுது. ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த 20 கிலோமீட்டருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த 3 குதிரைகள், நல்ல 3 குதிரையில் ஒரு குதிரை சோர்ந்து போகுது. அதாவது நல்லா ஸ்பீடாக ஓடக்கூடிய 2 குதிரையில் ஒரு குதிரை ரொம்ப சோர்ந்து போய் அதுக்கு மேலே ஓட முடியல. ஏன்னா அது கேட்டுருச்சு, இதுக்கப்புறம் போனால் ரொம்ப ரொம்ப காலி, நம்ம இதோடு நிறுத்திக்கிட்டால் நல்லது, நின்றுச்சு. 40 கிலோமீட்டர் முடியுது, ஓய்வு கொடுக்குறாங்க. அதே போல் இவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் 2 குதிரை இருக்கு இல்லையா, அந்த நல்ல குதிரைகிட்ட மட்டும் சொல்லு, 3ஆவதை விட்டுரு, அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அது டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை, இது 2 குதிரை நம்ம டார்கெட்டுன்னு அந்த 2வது குதிரைகிட்ட சொல்கிறாரு. இதுக்கப்புறம் தான் இன்னும் பிரச்சனை இருக்குது, இதுக்கப்புறம் பாலைவனம் வரப்போகுது, பாம்பு இருக்கும், புதர் இருக்க போது, முள் இருக்கும், முள்ளுலாம் குத்திக்கும், காலெலாம் கிழிச்சிடும், பயங்கரமாக இருக்கும், நிறைய மிருகம்லாம் உன்னை தாக்கிடுவான்ட்டு பயம் காட்டி வைக்கிறாங்க. அந்த குதிரை கேட்க அதுக்கு ரொம்ப சோர்ந்து போகுது. அடுத்த 20 கிலோமீட்டருக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓடும் பொழுதே பார்த்திங்கன்னா அந்த குதிரை பயந்துருது, இதுக்கப்புறம் தாங்க முடியாதுன்னு கரெக்டாக 50 கிலோமீட்டரில் சோர்ந்து போய் விழுந்துருது. இந்த சைடு இவர் குதிரை ஓடுது இல்லையா, இவருடைய இந்த போராம பிடிச்ச குதிரைக்கெலாம் இந்த 40 கிலோமீட்டர் 45வது கிலோமீட்டர் 3 சோர்ந்து விழுந்துருதுங்க.
ஸோ இந்த குதிரையில் எந்த குதிரை போய் சேர்ந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 3 குதிரையில் ஒரே ஒரு குதிரை மட்டும் தான். ஆனால் அந்த அளவு ஃபாஸ்ட்டாக போகல. இவங்க வந்து ஒரு 6 மணிக்கு ரீச் பண்ண சொன்னால் அது ஒரு 7, 8 மணிக்கு போயிட்டு கரெக்டாக அந்த 70 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ரீச் ஆகி போய் நிற்கிது. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னப்பா இது ஓடாதுன்னாங்க. ஆனால் இவ்வளோ விஷயத்த கேட்டு கூட இது போய் விழுதேன்ட்டு நண்பர்கிட்ட கேட்குறாரு. இந்த குதிரை எப்படிப்பா நீ செலக்ட் பண்ண? 2 நல்ல குதிரைகள் 2 இருக்கு. அது இல்லாமல் எதுக்கு இந்த ஒன்றுமே ஓடத் தெரியாத, சொல் பேச்சு கேட்காத இந்த குதிரை விட்டு எப்படி தேர்ந்தெடுத்தனும் போது அவர் சொன்னார், இந்த 3வது குதிரைக்கு அந்த அளவுக்கு காது கேட்காது. நீ ஓட சொன்னால் ஓடிக்கிட்டே இருக்கும், நடக்க சொன்னால் நடக்கிட்டே இருக்கும், எங்கே நிற்க சொல்லுவோம் நிறுத்தும். இது மட்டும் தான் அது கேட்கும். மற்றபடி யார் என்ன சொன்னாலும் காதில் கேட்டுக்காது. அதனால தான் ஒரு சப்ஜெக்டாக அது போட்டேன். பார்த்தீங்களா, இது வின் பண்ணிடுச்சு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை எதுக்கு நான் உங்க கூட சொல்லிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் நம்ம பெரிய டேலண்டட், நம்ம வந்து பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது, இதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நம்ம இறங்குவோம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்கள அப்படி விட மாட்டாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறியா, இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இது அந்த அளவுக்கு பெருசாக இருக்காதுப்பா, இது நிறைய பேர் தோற்று போயிருக்காங்க, இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன், இதில் பெரிய நஷ்டம் தான்ப்பா இது இருக்கும் நிறைய பேருக்கு வந்திருக்கு, இந்த ஃபுட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த அளவு பெரிய லாபம் வராதுப்பா, இது போல் ஏதாவது ஒன்று சொல்லி 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 நம்மள்ட்ட மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகம் வந்து பார்த்திங்கன்னா பயமாக மாறிடும். இந்த பயமாக மாறினோடனே நம்மளை அறியாமையே இந்த பயம் வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுனா நஷ்டம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு முறை பைபிளில் இயேசு கிறிஸ்து அவங்க சீஷர்களோட படகுல போயிட்டுருக்காரு. படகுல போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா படகு ஆழ்கடலில் போகுது, பெரிய புயல் வருது. இந்த புயல் அடிக்கும்போது படகு கவுகிற சூழ்நிலை வருது. இயேசு கிறிஸ்து அந்த ஓரத்தில் படகுல ஓரத்தில் தூங்கிட்டு இருக்காரு. அந்த சீஷர்களில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்து மீனவர்கள், நல்ல ஆழ்கடலில் மீன் பிடிச்சிருந்தவங்க. அவங்களாம் நல்ல தைரியசாலிகள் தான். ஆனால் அந்த தைரியசாலிகளுக்கும் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு புயலை நாங்கள் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாதுங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது, இது போல் ஒரு புயலை நாங்கள் பார்த்தது கிடையாது. அந்த புயலை பார்க்க இவங்களுக்கு பயம் அதிகமாகவோ, இவங்கள பார்த்துருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கும் பயம் வந்துச்சு. எப்பா நீங்களே பயப்படுறீங்க, நாங்களாம் மீனுலாம் பிடிச்சதே கிடையாது, தண்ணிக்குள்ளே போனதே கிடையாது, நீயே பயப்படும்போது இது என்ன ஆகுமோன்ட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட பயம் ஃபுல்லாக புயல் மேலே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே தூங்கிட்டு இருந்த இயேசுவை எழுப்பி, எங்கே நாங்களாம் சாக போகிறோம், நீ எங்கே இப்படி படுத்துட்டு இருக்கீங்க சொல்லும்போது தான் அப்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, நேராக போய்ட்டு அந்த காற்றையும் கடலை அடர்த்தி நிறுத்துறாரு. அதாவது கடவுளே நம்மளுடைய பக்கத்தில் இருந்தாலும் ஒரு புயல் மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது சில நேரத்தில் அதை நம்ம மறந்துடுறோம். நம்ம கூட யார் இருக்கார் மறந்துக்கும் பொழுது நம்ம பார்வையெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துக்கிற பிரச்சனைகள், இது இப்படி ஆகும், அது அப்படி ஆகும், நம்ம கவிழ்ந்துருவோம், நம்ம இருக்கக்கூடிய படகு தான் நமக்கு சேஃபு, அந்த படகே கவுந்துச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்ட்டு அங்கேயே ஒரு லாக் பண்ணி அதுக்கு ஒரு பயத்தை கொடுத்து, அந்த பயத்தை நம்மளோட செலுத்துறது கிடையாது, நம்ம சூழ்ந்துக்கக்கூடிய குடும்பம், நம்ம நண்பர்கள்லாம் செலுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது பெரிய ஃபெயிலியரில் கொண்டு வருது. அதாவது கடவுளை நம்புறது ஒரு ஃப்ரேம் போட்டு ஒரு ஃபோட்டோவில் கடவுளை வச்சுட்டு கும்பிட்டு வர்றது கிடையாது. கடவுள்ன்றது உங்கள் கூடவே வச்சுக்கிறது. எல்லா சூழ்நிலையும் கடவுள் உங்கள் கூட இருக்கிறாரு. அவர் வந்து வெறும் பூஜை அறையிலையோ அல்லது ஒரு பைபிள்லையோ அல்லது ஒரு குரான்லையோ அல்லது உங்களோட வேதத்துலேயோ இருக்கிறது கடவுள் கிடையாது. கடவுள்ன்றது உங்கள் கூடவே இருக்கிறார். நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் கடவுள் உங்கள் கூட இருக்கிறாரு. எதை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. ஸோ சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பேசாமல் இருக்கிறதும் நல்லது தான். சில நேரத்தில் பேசிட்டு சில பேர் மாட்டிப்பாங்க. ஒரு 50,000 ரூபா தான் கடன் வாங்கியிருப்பார், அவர் திட்டியிருப்பார், ஒரு 2 வார்த்தை அவர் யார் சொல்லவும் இவருக்கு சுருக்குன்னு கோவம் வந்து இவர் 2 வார்த்தை சொல்லவுனே அந்த 50,000 ரூபா பிரச்சனை, பெரிய கடன் பிரச்சனை ஆகும்போது இவர் துருத்துரு போயிட்டு ஒரு 10 பைசாவுக்கு வட்டி வாங்கி அந்த பைசா கொடுத்து அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு இருப்பார். ஆனால் பிரச்சனை அங்கே தான் முடியல. இவர் வாங்குறது 10 பைசா வட்டி, அவனாவது போல் 2 பைசா வட்டி விட்டான். இவன் 10 பைசா வட்டி வாங்கும்போது இதை விட பெரிய முதலீட்டை மாட்டோன்னு அவருக்கு அப்புறமா தான் தெரியும். ஒரு சின்ன வார்த்தை, சின்ன ஒரு பொறுமை இல்லாதனால அந்த நேரத்தில் மாட்டிக்கிறோம். ஸோ வாய் பேச்சினால நிறைய பேர் சொத்துக்கள்லாம் இழந்திருக்காங்க. உங்களுடைய உயர்வு என்பது எழுதப்பட்டு விட்டது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பிளான் பண்ணி எல்லாமே செய்யணும்னு கிடையாது. அது எப்போ ரீச் ஆகி நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்க, எவ்வளோ தூரம் வளர போகிறீங்க கடவுள் நல்லாவே தெரியும். ஆனால் ரீச் ஆகிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்கன்றது உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருது. ஸோ அந்த சூழ்நிலை ஒரு அருமையான சூழ்நிலை. இந்த சூழ்நிலை நீங்கள் கடந்து முன்னேறும் பொழுது தான் நீங்கள் 10 பேருக்கு சொல்லும் போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வேல்யூவாக இருக்கும். எதுவுமே சீக்கிரமாக கிடைக்கும் போது அது வேல்யூ கிடையாது. அதனால் இந்த கஷ்டத்தில் கூடாய் போகும்பொழுது பொறுமையோடு இருங்க, கேட்காதீங்க, பேசாதீங்க, பார்க்காதீங்க, உங்கள் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் கூடவே தான் இருக்குது. கடவுள் உங்களுக்காக வேலை செய்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.